ஹே காய்ஸ் வெல்கம் பேக். சுந்தர் பார்த்தீங்கன்னா வந்து மில்கி வேன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் லேப்ஸ் சப்போர்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெஸ்ட்டாக தான் தருவாங்க. அண்ட் இந்த ஆட்ராப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேக்கிங் டைப் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காயின் ஸ்டேக் பண்ணுவீங்க, டியாங்கிற காயின் ஸ்டேக் பண்ணுவீங்க. ஸ்டேக் பண்ணால் அது இன்னொரு காயினை வந்து உங்கள் வாலெட்டில் தான் இருக்கும். ஸோ அது நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா 74 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ அதான் வந்து நான் எடுத்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மந்த் முன்னாடி நான் பண்ணிட்டேன் நான். பட் வீடியோ இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கறதுக்காக. ஸோ லேர்ன் பண்ணுறது நிறைய வழி இருக்குது. ஸோ உங்கள் ஸ்டேக்கிங்லேயோ பாயிண்ட் எடுக்கலாம். ஸோ ரெஃபரல் இருந்தால் அதுக்கும் பாயிண்ட் தராங்க. ஸோ மல்டிபிள்ஸ்லாம் வரப்போகுது. பட் அது இன்னும் ரிலீஸ் பண்ணல. ஸோ இந்த போனஸ் பாயிண்ட்ஸ் அதெல்லாம் வந்து இப்போதைக்கு தெரியல. நான் என்ன பார்த்து சொல்கிறேன். இது மூலியமாக நிறைய பாயிண்ட்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டோக்கன்ஸ் வந்து ஃபியூச்சரில் கொடுப்பாங்க. ஸோ உங்கள் அஃபிஷியல் ட்விட்டரில் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ பாலிசெயின் பைனான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீட் ரைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மில்லியன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறையா வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணணும். உங்கள்கிட்ட இருக்க அமௌண்ட்டு ஸ்டேக் பண்ணி வைங்க. அது உங்கள் வேலெட்டில் தான் இருக்கும். ஸோ வேறு எங்கேயும் போகிறதில்ல. அண்ட் இந்த வீடியோ வந்து எப்படி பண்ணுறது டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ A to Z எல்லாமே வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான இது யாரும் சைஸில் ஒரு பொறுத்தல. ஸோ வாங்க போய் வீடியோவில் போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கெப்லர் வேறு தேவை. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் செக்ஷன் லிங்க் நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நீங்கள் எதாவது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மைசஸில் பண்ணாலும் நீங்கள் மைசஸில் கூட பண்ணிக்கலாம். ஸோ கிவி யூஸ் பண்ணாலும் கிவி பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் விருப்பம் தான். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வேலெட் கிரியேட் பண்ணாமல் கேட்கும். ஸோ கிரியேட் நியூ வேலெட் கொடுங்க. ஸோ ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் வந்து கிரியேட் வேலெட் கொடுத்துக்கிறேன். ஸோ வந்து ஃபேஸ் கீ வச்சு தான் பண்ணுற மாதிரி பண்ணுறேன். ஸோ அதில் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணி காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து இந்த வேர்டு இந்த இடத்துல எத்தனை வேர்டு இருந்துச்சு, சாரி ஒன்றாம் நம்பர் என்ன வேர்டு இருந்துச்சு, 5ஆம் நம்பர் என்ன வேர்டு அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஸோ நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் வரும். ஸோ வேர்டு 1 வேர்டு 4 வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாலெட்டுக்கான நேம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து அதுக்கான பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இல்லை நீங்கள் என்னென்ன நெட்வொர்க் யூஸ் பண்ண போகிறீங்க. அது வந்து காஸ்மோஸாக வரணும். அதில் கெலஷியா இருக்குல்ல, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியாவோட அந்த காயின் தொழில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் ஃபினிஷ் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாலெட் வந்து பார்த்தீங்கன்னா பேட் ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் அந்த வாலெட் நான் எப்படி ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஓகே இந்த கெப்லர் வந்ததுக்கப்புறம் ஸோ அப்போ நான் கிவியில் பண்ணுறதால கொஞ்சம் அப்படி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மைசூர் பண்ண ஈஸியாக இருக்கும். இவங்க பாருங்கள் அது டியா இருக்குல்ல. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குல்ல, நான் என்ன பண்ணிக்கிறேன். ஸோ ரிசீவ் கொடுத்துட்டு நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் கெலிஷியா 10 போட்டு அந்த மாதிரி தான் வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸைஜில் நான் பண்ணிக்கிறேன், மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைபீட்டில் பண்ணலாம், பைனான்ஸில் பண்ணலாம். ஸோ ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து 0.1 டியா வந்து நீங்கள் ஃபீ பே பண்ண மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 0.60 அவ்வளோ வரும். கிட்டத்தட்ட 60 ரூபா கிட்ட வந்துடும். ஸோ நீங்கள் அது பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் முன்னாடியே பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்தளவுக்கு ஸ்டேக் பண்ண போகிறீங்களோ அது முன்கூட்டியே யோசிச்சு நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் வந்து $10 கிட்ட அனுப்பினேன். ஸோ ஃபீலாம் போக $9.29 வந்துருச்சு எனக்கு. ரைட் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன். ஸோ அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் கொடுக்குறேன். அந்த வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா வந்து ஃபர்ஸ்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் வாலெட் ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்து அவங்க வாலெட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கெப்லர் தான். ஸோ கெப்லர் நம்மகிட்ட இருக்கிறதால நான் அந்த கெப்லர்லேயே கொடுத்துக்கிறேன் நான். ரைட் இது வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஓகேவா, சில டைம் வராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெஸ்க்டாப் மோட் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வரும். ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் கெப்லர் காட்டுது பாருங்கள். ஸோ கிளிக் பண்ணி ஸோ கெப்லர் நான் வந்து அப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு கிவிங்கிறதால காட்டல போல். உங்களுக்கு மைசஸில் காமிச்சா பிரச்சனை இல்லை. இல்லைனா நீங்கள் அப்படி மாற்றி கூட வச்சுக்கோங்க. ஸோ ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்க நான் ஃபுல்லி பண்ண போகிறேன்னா ஆஃப் பண்ண போனால் அதில் கேட்கும். ஸோ 1.4 சொல்லி நான் ஃபுல்லி கொடுக்குறேன். ஸோ நான் எந்தளவுக்கு கொடுக்குறேனோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மில்க் டீயா வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகும். ஸோ 1.317347 அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மில்க் டீயா வருது. ரைட்டா. ஸோ இப்போ நான் வந்து ஸ்டேக்குங்கிற ஆப்ஷனுக்கு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒரு அப்ரூவல் போகும் உங்களுக்கு. ஸோ அந்த அப்ரூவல் வந்து வாலெட்டுக்கு தான் போகும். ஸோ நான் அப்ரூவல் கொடுத்துக்கிறேன் நான். சில டைம் என்ன ஆகும்னா இப்போ ரைட் சைடில் பாருங்கள் சென்டிங் ஃபண்ட்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி சில டைம் சென்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா டக்குன்னு எரர் ஆகிடும். ஸோ எரர் ஆகிட்டு ஒன்றும் இல்லை உங்கள் ஃபண்ட் என்கிட்ட பத்திரமா சொல்லி ஒரு மெசேஜ் வரும். அப்படி வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொண்டாரு கட்சி நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இல்லை ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா ஸ்டேக்கில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்கள் சம்திங் வென்ட் ராங்குன்ட்டு. இந்த மாதிரிட்டா ஒன்றும் நீங்கள் பயப்படுத்தாது. ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் 0.07 டியா நியூ வாலெட். இப்போ நம்ம ஒன்று மூவ் பண்ணிட்டோம்ல ரைட்டா. இப்போ வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வித்ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதுக்கிட்ட போங்க. ஸோ அதுக்கிட்ட போனீங்கன்னா உங்கள்கிட்ட இங்கே பாருங்கள் மில்க் டீயா. ஸோ பேலன்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே வந்துடுச்சு. ஸோ 1.317ங்கிற இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேக் பண்ணதுக்கான ஒரு இது. ஓகேவா, ஸ்டேக் பண்ணிட்டீங்கன்ட்டு. ஸோ நீங்கள் வித்ட்ரா கொடுக்கலாம். ஸோ வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வராது. இன்ஸ்டண்ட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 0.5% ரொம்ப கம்மி தான் ஃபீ போகும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக வேணாம் நம்ம 20 நாள் கழிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் இப்போ கூட வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ வித்ட்ரா பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள் மில்க் டீ எவ்வளோ இருக்குது 1.37 கொடுத்து நீங்கள் ரெக்வஸ்ட் வித்ட்ரால் கொடுத்தீங்கன்னா
இது குடுத்தீங்கன்னா டைம் ஆகும். ஸோ பக்கத்துல மாத்திக்கிட்டீங்கன்னா, ஸோ வித்ட்ராவல்ங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அது போனா அது இன்னும் ஒரு லிங்க்குக்கு போகும். அதில வாலெட்ட கனெக்ட் பண்ணி, நீங்க திரும்பி மில்க் டீயாலேருந்து இது டீயாவா நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறது தான். ஸோ இவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இது. ஸோ இதுக்கு பேட்ச்லாம் குடுத்துருக்காங்க. அந்த பேட்ச் வந்து என்னன்னு தெரியல. அந்த பேட்ச் டைம் தான் நம்ம இது ரெக்வெஸ்ட் எழுப்பிட்டு கிளைம்னு இங்க பக்கத்துல ஒரு இருக்கு பாருங்க. ஸோ அந்த கிளைம் ஆப்ஷன்ல நம்ம கிளைம் பண்ணிக்கிற மாரி இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஸ்டேக் பண்ணதால வந்து பார்த்தீங்கன்னா, ஃபண்ட் எங்கே போயிடுச்சே கேட்டீங்கன்னா, அது போல உங்க வாலெட்ல தான் இருக்கு. பட் கொஞ்சம் மாறி இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்க வாலெட்ட. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணா இப்போ நம்ம எடுக்கிற டியா தான் நம்ம மூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ டியா வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா காட்டும். இப்போ கீழ வந்து பார்த்தீங்கன்னா, 1 நியூ டோக்கன் ஃபவுண்ட்னு இருக்குல்ல, ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழ வந்தீங்கன்னா, இத ஆட் பண்ணிக்கலாமான்னு கேட்கும். ஆஸ்மோசிஸ்ல இருக்க அந்த செயின்ல இருக்கிறது தான் அது. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா, மில்க் டீயாவா மாறிடுச்சு. ஸோ சேம் அதே அமௌண்ட் உங்க வாலெட்ல தான் இருக்கு. ஸோ வாலெட்லேருந்து எங்கேயும் போகல. அதனால பயப்பட ஸோ ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா, $0.04 கிட்ட என்னமோ போயிருக்கு போல. ஸோ அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ உங்க ஃபண்ட் வந்து எங்கேயுமே போல. இங்க தான் இருக்கு. நீங்க வேணும்னா எப்போ வேணா மாத்திக்கலாம். ஓகே. இப்போ டிஸ்கவர் குடுத்துக்கோங்க. ஸோ டிஸ்கவர் குடுத்தீங்கன்னா, இங்க தான் பார்த்தீங்கன்னா, மேல பாருங்க உங்களோட பாயிண்ட் இங்க தான் ஆட் ஆகும். ஸோ இந்த கோல்டன் கலர்ல ஸ்டார் மாரி இருக்குதுல்ல, ஸோ இங்க தான் பார்த்தீங்கன்னா, உங்க பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுது. ரைட். இப்ப நீங்க இந்த ஸ்டார கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க அக்கவுண்ட்க்கு வந்து போயிடும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா, உங்க அக்கவுண்ட். இதுல லீடர் போர்ட்ல நீங்க போய் பார்க்கலாம். ஸோ இதுல யார் ஃபர்ஸ்ட் இருக்கிறா, எப்படி பாயிண்ட் எடுக்குறாங்கன்ட்டு. ஸோ இன்னும் நீங்க எந்த பாயிண்ட்ஸ் இதுவரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணல. அதனால காட்டுது. இங்க ரெஃபரல்ஸ் இருக்குல்ல, இந்த ரெஃபரல்ஸ போயிட்டு இங்க வந்து நீங்க ஒரு டேக் கிரியேட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இப்போ நான் ஏதாச்சும் ஒண்ணு ஒரு பேர் குடுத்து நான் ஓகே குடுக்குறேன். இப்போ அது மாரி பேர் குடுத்து நான் வந்து கிரியேட் மை டேக்ன்னு குடுக்குறேன். ஸோ குடுத்ததுக்கு ஒரு அப்ரூவல் போகும். ஸோ அப்ரூவல் போனதுக்கப்புறம் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா, ரெஃபரல் கோட் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ இத வச்சு நம்ம ரெஃபரல் வழியா பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு எத்தனை பெர்சென்ட்ங்கிறது வந்து இதில நமக்கு காட்டல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு வந்து இவ்வளோ தான் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இத பண்ணிப்போம். அண்ட் வித்ட்ராவல் எப்படி வரும், ஸோ பாயிண்ட் அலோகேஷன், ஸோ இதெல்லாம் எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூச்சர்ல சொல்லுவாங்க. கண்டிப்பா நான் கண்டிப்பா போஸ்ட் பண்ணுவேன் நானு. நீங்க வந்து நம்ம சேனல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராம் லிங்க் நான் கீழ குடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஒண்ணுக்கு அப்டேட் வந்து தெரிவிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு இவ்வளோ தான். உங்க டவுட்ஸ் நீங்க வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் பாய்.